ஹாய், வெல்கம் டு ஜேஜே ஃபேஷன் பிளாக்ஸ். நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக எடுத்துட்டு எடுத்த இடத்துலேருந்தே குத்தி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நூலை வந்து கீழேருந்து ஊசிக்கு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடணும். இதுலேயே வந்து நமக்கு ஒரு செயின் மாதிரி வந்துடும். இப்போ ஊசியை எடுத்தோம்னா நமக்கு அந்த இடத்துல செயின் மாதிரி வந்துடும் தையல். ஓகேங்களா? இப்படி தான் வரும். அடுத்தடுத்து போடும்போது எடுத்த நூலுக்கு கொஞ்சம் கீழேருந்து எடுத்து திரும்பவும் ஒரு தையல் ஒரே டிஸ்டன்ஸில் போட பாருங்கள், அழகாக இருக்கும். இது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ரொம்ப முக்கியமான தையல்மா, சங்கிலி தையல்னு தமிழில் சொல்லுவோம். இதை வச்சு நம்ம நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அவுட்லைன்லாம் கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் ஊசியை எடுத்த இடத்துல திரும்ப குத்தாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படி குத்தும்போது ரிவர்ஸில் நமக்கு நூல் வந்துடும். அதனால் கொஞ்சம் ஒரு சின்ன டிஸ்டன்ஸில் திரும்ப திரும்ப குத்துற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை கொஞ்சம் தூரம் போட்டுட்டேன். இப்போ முடிக்க போகிறேன். இந்த தையல் போடும்போது ஊசியை வந்து இழுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக இழுங்க. ரொம்ப வேகமாக இழுத்தா அந்த செயின் வந்து தெரியாமல் இழுத்துட்டு வந்துடும். அப்போ நமக்கு தையலோட ஃபினிஷிங் வந்து அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ கொஞ்சம் இந்த செயின் தெரிகிற மாதிரி வச்சு போட பழகுங்க. எப்போவுமே ஃபஸ்ட் டைம் போடும்போது நம்ம ப்ராப்பராக போட்டுட்டோம்னாலே அடுத்தடுத்து போடும்போது நமக்கு மிஸ்டேக் வராது. ஃபஸ்ட் டைம் தப்பாக போட்டு பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் கரெக்டாக பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிக்க போகிறேன். முடிக்கிற இடத்துல ஒரு செயின் இருக்குன்னா அந்த செயினுக்கு வெளியில் குத்துங்க. வெளியில் குத்துனீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக போட்ட செயின் வந்து லாக் ஆயிடும். அவ்வளோதான். இப்போ நமக்கு லைனாக செயின் ஸ்டிச் வந்துடுச்சு. இப்போ பின்னாடி நாட் போட்டுட்டேன். நாட் போட்டுட்டு கட் பண்ணிடுறேன். இதை வந்து கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. தேங்க்யூ.